my channel NithuMakeupArtist. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்கின் கேர் தான் பார்க்க போறோம். என்னடா ரொம்ப நாளா ஸ்கின் கேர் வீடியோவே போட்டுருக்கேன் அப்படினு நினைக்க வேண்டாம். because நான் different brandsல இருந்து ஸ்கின் கேர் products வாங்கி சோ அது உங்களுக்காக நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன பிராண்ட் நம்ம பார்க்க போறோம் and அதுல என்ன வந்து யூசஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கின் டைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படினு டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு பண்ணணும். என்ன பண்ணணும்? Yes, correct. Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற bell icon press பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இத வந்து லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ any doubts கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போய்ட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பிராண்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பிராண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா RF Skincare Australia அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பிராண்ட்ல இருந்து என்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் and இதுல என்னென்ன யூசஸ் இருக்கு, இத யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்கின்க்கு என்னென்னலாம் ஆகும் அதெல்லாம் பார்க்கலாமா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நியாசினமைட் ஃபேஷியல் சீரம் தான் நான் வாங்கியிருக்கேன். சோ இது வந்து எதனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியாசினமைட் அப்படின்னா என்னன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க விட்டமின் B3 இருக்கு இல்லையா, சோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நரிஷ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பரா வச்சுக்கும். ஸோ அதோட சப்ஸ்டன்ஸ் தான் இது நியாசினமைட் அப்படின்றது. ஸோ இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம ஸ்கின் இம்ப்ரூவைஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸுமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து பேசிக்கலி மேட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னென்ன யூசஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆன்டி ஆக்னி. எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் இல்லையா, நம்மளுக்கு எல்லாருமே ஆக்னி வரும், அதை வந்து நோண்டிட்டு ஏதாவது பண்ணி அதை பிச்சு எடுத்து அந்த பள்ளம் ஆக்கிடுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் உங்களோட போர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போர்ஸை வந்து ஓப்பன் போர்ஸ் நிறைய பேருக்கு இப்போ ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கு. டியூ டு ஆக்னி நம்ம பிக்சர் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால நம்ம வந்து ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஓப்பன் போர்ஸை வந்து உங்களுக்கு மினிமல் பண்ணும். ஸோ மினிமல் யுவர் போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ உங்களுக்கே தெரியும் என்னோட ஃபேஸில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாரோட ஃபேஸ்லேயும் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துட்டு லைட்டாக டார்க் ஸ்பாட் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய நம்ம வெயில்ல போகிறோம், சம்மர் டைம்லையும் சரி வின்டர் டைம்ல எங்கே போனாலுமே நம்மளோட சன்லைட்டுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக தான் செய்யுது. ஸோ அதை வந்து டேமேஜ் ஆனதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நம்மளுக்கு இல்லை. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், வாயை சுற்றி ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது, பிகாஸ் நான் ஃபுல் மேக்கப்பில் போட்டிருக்கேன். அந்த டிஃப்ரென்சஸ் இப்போ தெரியாது. ஸோ இதோட ஃபுல் டிஃப்ரென்சஸ் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து ரெடியூசஸ் யுவர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களோட போர்ஸை வந்து மினிமைல் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணும், கிளியர் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் ஆனால் உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கும், ஈவன் அவுட், உங்களோட டெக்ஸ்சர் வந்து ஈவன் அவுட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை ஈவன் அவுட் பண்ணிடும். ஸோ சூப்பராக இருக்குல்ல இதோட யூசஸ் எல்லாமே, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்வா, ஆர்கானிக் கிளிசரின், ஹைலனானிக் ஆசிட், அது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு மிக்சராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஷியல் சீரம். இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சல்ஃபைட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, கியூரல்டி ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ஃப்ரீ, SLS ஃப்ரீ, அதுக்கப்புறம் நான் டாக்ஸிக். இதெல்லாமே வந்து இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நியாசினமைடோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் லார்ஜ் போர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் டெக்ஸ்சர்டு ஸ்கின். இதுதான் வந்து மெயினாக இதோட பெனிஃபிட்ஸ். ஹைலனானிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால உங்களோட ஸ்கின் வந்து எப்பவுமே மாய்ஸ்சர் அண்ட் டியூவி க்ளோவாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆர்கானிக் கிளிசரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் டு பெட்டர் ஸ்கின் ஹெல்த்தி பை ஹெல்பிங் ஸ்கின் இரிட்டேஷன். உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து இதில் வந்து ஹீல் ஆகும். அண்ட் உங்களோட
ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இன்ஃபெக்ஷன்ல இருந்து. ஸோ இதெல்லாம் தான் மெயின் பெனிஃபிட்ஸ் இதோடது. ஸோ ஹவு டு யூஸ், இதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம எப்படி ஒரு சீரம் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களோட க்ளீன் ஃபேஸ், கிளென்ஸ்டு ஃபேஸில் இதை வந்து மாய்ஸ்சரைசர் முன்னாடி யூஸ் பண்ணோம். எப்பவுமே சீரம்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் முன்னாடி தான் யூஸ் பண்ணோம். ஸோ மாய்ஸ்சரைசர் முன்னாடி இந்த ஃபேஷியல் சீரம் வந்து அப்ளை பண்ணோம். எப்பன்னு கேட்டிங்கன்னா காலையில் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸில் வந்து கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே புஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா யூ கேன் கோ வித் ரெகுலர் உங்களோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் மேக்கப் அப்படின்றது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணால் பிஃபோர் மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட வந்து டீட்டெயில்டு வீடியோ, என்ன யூசர்ஸ், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து இப்போ என்னோட ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னென்ன டிஃப்ரென்சஸ், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் ஃபேஸில் இருக்கிற எல்லா மேக்கப்பையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் எனக்கு. அண்ட் ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டர்னாக இருக்கும் எனக்கு, கொஞ்சம் இல்லை நல்லாவே டர்னாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டர்னாக இருக்கும் எனக்கு இந்த சைட்ஸு. எனக்கு காண்டோரே போட வேண்டாம், இன்பில்டாகவே காண்டோர் எனக்கு என்னோடய ஃபேஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் என்னோட ஸ்கின் ஃபுல்லாக. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நான் ஆர்எஃப் ஸ்கின் கேர் இந்த நியாசினமைட் ஃபேஷியல் சீரம் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்லாம் போக போகுது அப்படின்றது வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதோட ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக என்னோட கையில் நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து கையில் சர்க்குலர் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுக்குறேன். ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி மைல்ட், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லாம் பிடிக்காது. பர்ஃப்யூம்ஸே நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா என்னோட ஸ்கின்ல வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்க்கு ஒன்றுமும் தேவை அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல். ஸோ அதனால ஐம் கோயிங் டு டேக் சம் மோர் ப்ராடக்ட். என் ஸ்கின் இப்போ சமீப காலமாக ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் போட்டாலும் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். பட் வெரி ரிலாக்ஸிங். நான் இதை வந்து உங்களோட நைட் ஸ்கின் கேரில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஐ சஜஸ்ட் ஃபார் நைட் ஸ்கின் கேர். பிகாஸ் அந்த அரோமா ஸ்மெல்லோட நீங்கள் வந்து நைட்டில் வந்து தூங்கும் போது நல்ல ஒரு குட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கு. அண்ட் ரொம்ப கூலிங்காக இருக்குது ஃபேஸு, நம்ம அப்படியே சில்லுன்னு இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மெல்ஸ் டூ குட், ப்ராடக்ட் இஸ் டூ குட். First is the best impression. So first product use பண்ணும்போது day 1 நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். quite good. ஸோ பார்த்துட்டிங்களா, நான் இந்த ப்ராடக்ட் என்னோட ஃபேஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அண்ட் அதில் என்னென்ன ரிசல்ட் கிடைச்சது அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரியலி ஹாப்பி டு பை திஸ் ப்ராடக்ட். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது நம்மளோட ஸ்கின்ல. அண்ட் இதோட பையிங் லிங்க் எல்லாருக்குமே வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ இதோட பையிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் இவங்களோட ஓன் வெப்சைட் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு நீங்களும் பை பண்ணி உங்களோட ஸ்கின்ல போட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருந்தது இந்த வீடியோ? ஃபுல் ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன். Until then, tata, bye from Nithu.